அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 9வது நாளில் மானிடவியல் குறித்த ஒரு நூலோடு உங்களை சந்திப்பதிலே நான் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் இலங்கை இந்திய மானிடவியல் சமூகம் சமயம் பற்றிய ஆய்வுகள் எனும் ஒரு மானிடவியல் குறித்த நூல். இந்த நூலினுடைய ஆசிரியர்கள் இருவர். ஒருவர் பேராசிரியர் கலாநிதி என் சண்முகலிங்கம் அவர்கள், மற்றொருவர் பேராசிரியர் முனைவர் பக்தவச்சல பாரதி அவர்கள். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் இந்த நூலினை வெளியிட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு இந்த நூலினுடைய முதற் பதிப்பு வெளிவந்திருக்கிறது. 228 பக்கங்களை கொண்ட இந்த நூல் மானிடவியல் ஆய்விலே மிக முக்கியமான நூல். பேராசிரியர் என் சண்முகலிங்கம் யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணியாற்றியவர். சி பக்தவச்சல பாரதி அவர்கள் தமிழகத்தின் மிக முக்கியமான மானிடவியல் அறிஞர். பண்பாட்டு மானிடவியல், இலக்கிய மானிடவியல் உள்ளிட்ட ஏராளமான நூல்களினுடைய ஆசிரியர் முனைவர் பேராசிரியர் பக்தவச்சல பாரதி அவர்கள். இந்த இரு அறிஞர்களும் இணைந்து உருவாக்கிய ஆய்வு தொகுப்புதான் இந்நூல். இந்நூலின் தலைப்பு இலங்கை இந்திய மானிடவியல் என்பதாக இருக்கிறது. இந்திய இலங்கை மானிடவியல் என்பதாக அமைந்து இந்தியாவுக்கு முன்னுரிமை தராமல் இலங்கை என்று தலைப்பிட்டிருப்பதில் நான் உண்மையிலேயே இந்த நூலாசிரியர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன். இந்தியர்கள், தமிழர்கள் நாம் இலங்கை தமிழர்களினுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று வெகு காலமாக நாம் கதைவிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே நாம் அவர்களின் கழுத்தை அறுத்திருக்கிறோம். பண்பாட்டு மானிடவியல் ஆய்வுத்தளத்தில் இலங்கை இந்தியா என்னும் இரு நிலப்பரப்பின் ஆய்வறிஞர்கள் இணைந்து அவர்கள் ஒன்றாக சிந்திக்கிற போது அது தமிழ் சமூகம் குறித்த புரிதலை விரிவாக்குகிறது. இந்நூலிலே சமயம் என்ற பொருண்மை குறித்த 8 கட்டுரைகளும் சமூகம் என்ற பொருண்மையில் 6 கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன. சமயம் பற்றிய 8 கட்டுரைகளில் 4 கட்டுரைகள் பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களுடையது. மீதம் இருக்கக்கூடிய 4 கட்டுரைகள் பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதியது. சமூகம் குறித்த 6 கட்டுரைகளில் 2 பேராசிரியர்களும் தலா 3 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். இந்நூலினுடைய முதல் கட்டுரை கதிர்காம முருகன் சமூக மானிடவியல் தரிசனம் என்னும் தலைப்பிலே அமைந்த கட்டுரை. நண்பர்களே, கதிர்காமம் என்பது இலங்கையினுடைய மலையகத்தில், அதாவது கண்டி என்கிற பிரதேசத்திலே இருக்கிறது. கண்டியில் உள்ள கதிர்காம முருகன் கோயில் எவ்வாறு வேடர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர்கள் என அனைத்து தரப்பாலும் உரிமை கொண்டாடப்படுவதை முன்வைத்து பேசுகிறது இந்த கட்டுரை. கதிர்காமம் என்ற சொல்லினுடைய தோற்றுவாயை ஆராய்கிறார் பேராசிரியர் அவர்கள். கதிர் கூட்டல் கமம், முருகனுக்கு பிடித்த செந்திணை கதிர்கள் பரப்பி வைக்கப்பட்ட இடம் என்பதாக ஒரு ஆய்வாளர் இந்த கதிர்காமம் என்கிற சொல்லினை விளக்குகிறார். கதிரு என்பது மரங்களையுடைய ஊர் என சிங்களத்தில் பொருள்படுவதை காட்டி சிங்கள பின்னணி கற்பிக்கப்படுவதை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். தமிழ் அரசனான எள்ளாளனை வெற்றி கொண்டதற்காக நேர்த்திக்கடனாக துட்டகைமுனுவால் கட்டப்பட்டது இந்த கதிர்காம கோயில் என்பது கந்த உபாத என்னும் மரபு வழி சிங்கள இலக்கியத்தினுடைய குறிப்பு. மகாசேனன் என்ற சிங்கள மன்னனுடைய மறுபிறப்பே கதிர்காம ஸ்கந்தன் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. இதன் வழி இன்று வரை கதிர்காம பிரதான கோயில் உரிமை பௌத்த மத ஆலய பரிபாலன சட்டத்தின் கீழேயே நிர்வகிக்கப்பட்டு வருகிறது என்று
பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். தமிழர்களினுடைய சமயம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் யாவற்றிலும் சிங்கள பௌத்தத்தினுடைய தலையீடு இருக்கிறது. இது மேலோட்டமாக ஒரு சுற்றுலா பயணியாக நாம் சென்று பார்க்கிற போதே நமக்கு புலப்படுகிறது. நான் இலங்கைக்கு பணி நிமித்தம் சுற்றுலா சென்றபோது இதை நேரடியாக கண்டேன். நாம் இராமாயணத்தோடு தொடர்புடைய, அதனுடைய தொன்மத்தோடு தொடர்புடைய பல இடங்கள் இலங்கையிலே இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அந்த இடங்களுக்கு சென்று பார்த்தபோது அது அசோகவனம் என்று குறிக்கப்படுகிற இடமாக இருந்தாலும் சரி, சீதாதேவி தீக்குளித்த இடம் என்று காட்டப்படுகிற இடமாக இருந்தாலும் சரி, இந்த இடங்களிலெல்லாம் பௌத்த மதத்தினுடைய அடையாளங்களும் ஆதிக்கமும் மிகுந்திருப்பதை நாம் மேலோட்டமான பார்வையிலேயே கண்டுகொள்ள முடிகிறது. குறிப்பாக சீதை தீக்குளித்த இடமாக சொல்லப்படுகிற ஒரு இடம், சுற்றி சுற்றி பௌத்த விகாரைகள் அந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. சீதாம்மா என்று கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிங்கள பூசாரி ஒருவரை நான் கண்டேன். எனவே தமிழர்களினுடைய சமயம் சார்ந்த கோவில்கள் பெரும்பாலானவற்றில் சிங்களத்தினுடைய ஆதிக்கம், பௌத்தத்தினுடைய ஆதிக்கம் மேலே நிறுவப்பட்டிருப்பதை நாம் சாட்சியாக பார்க்க முடிகிறது. தமிழ் இந்துக்கள் கதிர்காமத்தினுடைய தொன்மையை சிங்கள பௌத்த காலத்திற்கு முன்னையதாகவே கருதுகிறார்கள். அதனை ஒரு இந்து ஆலயமாக துட்டகைமுனு மீளமைப்பதற்கு முன்பே அங்கு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுகிற கந்தளி வழிபாடு இருந்ததாக தமிழர்கள் கருதுகிறார்கள். இந்து அமைப்புகளிடம் நிர்வாகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 1908ஆம் ஆண்டில் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் வைக்கப்படுகிறது. அதை போலவே 1038ஆம் ஆண்டும் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்படுகிறது. இந்த கதிர்காம கோவிலினுடைய நிர்வாக பொறுப்பினை இந்து சமயத்தை சார்ந்தவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை இனவாத நோக்கிலே அன்றைய ஆங்கில நாளிதழ்களும் சிங்கள அமைப்புகளும் பயன்படுத்தியமை இன்று வரை எமது வரலாறாகி உள்ளது என்கிறார் பேராசிரியர் அவர்கள். பெரும்பான்மை தேசியவாதம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாட்டிலே இவ்வாறு ஒரு சிறுபான்மை தேசியத்தின் மீது முத்திரை குத்தப்படுவது பரிதாபமான ஒன்றுதான். பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்பட வேண்டும் என்பது ஜனநாயகம். சிறுபான்மையினரினுடைய உரிமைகளை பெரும்பான்மையினர் ஏற்க வேண்டும் என்பது மனிதாயம். ஒரே நிலப்பரப்பில் வாழும் இரு தேசிய இனங்களில் அல்லது பல்தேசிய சமூகத்தில் ஒடுக்கும் தேசிய இனம் ஒடுக்கப்படும் தேசிய இனத்தை சமாதான சக வாழ்வுக்கு அழைக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். நண்பர்களே, தேசிய இனப்பிரச்சனைகள் குறித்த மாமேதை லெனின், ஸ்டாலின் அவர்கள் உடைய கருத்து ஆழ்ந்து கற்கத்தக்கவை. எனவே இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் என்கிற சிறுபான்மை மக்கள் மீது செலுத்திய தாக்கம் மிக பெரிய விளைவுகளை உருவாக்கியது என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். கதிர்காமத்தை பொறுத்தவரை அங்கே வாய்கட்டி பூசை செய்யும் சுப்புராளை மரபுக்கு புறம்பாக காவடி ஆட்டமும் கற்பூரச் சட்டியும் தீ மிதித்தலும் இருக்கிறது என்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த கோவிலினுடைய நிர்வாக பொறுப்பு சுப்புராளைமாருக்கு போகவும் தீ மிதிப்புக்கு முன் மும்மணிகள் ஆசி வேண்டி கிரிவிகாரைக்கு முதல் வணக்கம் செய்தல் முதலான புதிய நடைமுறைகள் வந்துவிடுகின்றன என்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். வடக்கிலே கதிர்காம மாதிரியாக தாம் உருவாக்கிய ஆலயங்களில் அதே மாதிரியான விழாக்களை எடுத்து நிறைவு காணுகின்றனர் தமிழர்கள் என்று காட்டுகிறார். வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களில் இந்த கதிர்காமத்தை மாதிரியான கோவில்கள் அல்லது கதிர்காமத்திலே நடக்கக்கூடிய விழாக்களை போன்ற விழாக்கள் நடத்தப்படுகின்றன என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். கண்டி மலைப்பிரதேசம், அங்கே யானைகள் ஏராளமாக உண்டு, விழாக்களிலே யானைகள் பங்கேற்பது உண்டு. ஆனால் யானைகள் இல்லாத யாழ்ப்பாணத்தில் உயிர் யானை அளவிலான வாகனத்தை அமைத்து அதில் விக்கிரகத்தை ஏற்றி
உலாவரச் செய்தல் வழமையாக உள்ளது என்று இந்த கட்டுரை குறிப்பிடுகிறது. கண்டி மலைப்பிரதேச வேடர்கள் கதிர்காமத்தோடு பிணைக்கப்பட்டிருந்த நிலையையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். அவர்களும் கதிர்காம விழாக்களுக்கு தவறாமல் வருகிறார்கள் என்கிற செய்தியையும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு வேடர் தலைவரை சந்தித்த நிகழ்வை அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். வேடர் தலைவர் பண்டிலஹத்தோ என்கிற ஒரு வேடர் தலைவர். அவர் அந்த கண்டியினுடைய மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுவை சார்ந்தவர். அவர் சொல்லுகிறார், வள்ளி எனது அக்கா, கந்தன் எனது மைத்துனன். எனது தந்தை காலத்திலே இந்த கோவிலுக்கு நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தோம். இந்த ஆலயத்தினுடைய முதல்வர் என்னுடைய தந்தையை ஒரு நாள் அவமதித்து விட்டார். அதனால் என்னுடைய தந்தை இனிமேல் திருவிழாவுக்கு வரப்போவதில்லை என்று வெகுண்டு அதிலிருந்து அவர் இந்த கோவில் திருவிழாவுக்கு வரவில்லை, சாகும் வரை வரவில்லை. தந்தை இறந்த ஒரு வருடத்திலே இந்த திருவிழா நடக்கக்கூடிய காலத்தில் நான் உறங்கிக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு கனவு வந்தது. கண்முன்னே தோன்றிய வள்ளி அக்கா, என்ன நீ இங்கே தூங்குகிறாய்? அங்கே உன்னுடைய மைத்துனன் கந்தனுக்கு பெருவிழா நடக்கிறது, அங்கு சென்று உனது ராஜ மரியாதையை செய் என்று கட்டளையிட்டார். அதனால் 1991 ஆண்டிலிருந்து நான் இந்த திருவிழாவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த வேடர்குல தலைவர். இதை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். எனவே இப்படி கதிர்காம முருகனுக்கும் அந்த வேடுவர் குலத்திற்கும் இருக்கக்கூடிய உறவினை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். சூரனை வதம் செய்த பிறகு வள்ளியை மனம் புரிய வந்த இடம் இதுவே என்பது வேடர்களினுடைய நம்பிக்கையாகும். செல்லக்கதிர்காமம் என்ற இடத்திலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிறது. இந்த இடத்திலேதான் முருகன் வேண்டுகோளை ஏற்று விநாயகர் யானை வடிவமேற்று வள்ளியை பயமுறுத்தி முருகனுக்கு உதவினார் என சொல்கிறார்கள் வேடுவர்கள். எனவே இந்த இரண்டு அம்சங்களும் வேடுவர்களோடு முருகன் கொண்டிருந்த பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக பேராசிரியர் குறிப்பிடுகிறார். வேடர் மரபிலும் தமிழ் சிங்கள மரபிலும் நிலவும் இந்த கதைகளை தமிழ்நாட்டு அறிஞர்கள் பெரும்பாலும் ஏற்பதில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு அறிஞர்களை பொறுத்தவரை முருகன் வள்ளி திருமணம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய வள்ளி மலையிலேதான் நிகழ்ந்தது என்பதே அவர்களுடைய ஐதீகம். எனவே இந்த முருகன் வள்ளி திருமண நிகழ்வு ஆகிய இந்த நிகழ்வுகள் இலங்கையிலே கண்டி மலையிலே கதிர்காமத்திலே நடந்தது என்பதை இவர்கள் ஏற்பதில்லை என்கிறார் பேராசிரியர். கதிர்காம வழிபாட்டில் தெய்வ யானை முக்கியத்துவம் பெறாமை குறித்தும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். அந்த வழிபாட்டிலே முருகன் வள்ளி தெய்வ யானை 3 பேருக்கும் இடம் இருக்கிறது. ஆனால் வள்ளி முதன்மைப்படுத்தப்படக்கூடிய அளவு தெய்வ யானை முதன்மைப்படுத்தப்படுவதில்லை என்பதையும் பேராசிரியர் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். 1960களில் புனித நகராக கதிர்காமம் பிரகடனம் செய்யப்படும் வரை இங்கு நைவேத்தியமாக மான் இறைச்சி படைக்கப்பட்டதை ஆதி இந்து பண்பாட்டை உணர்த்துவதாக பேராசிரியர் குறிப்பிடுகிறார். அதை புரோட்டோ ஹிந்து என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு ஆதி இந்து பண்பாடு இது. முருகனுக்கு நைவேத்தியமாக மான் இறைச்சி படைக்கப்படுவது இதை குறிக்கிறது என்பதாக பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். கதிர்காம நியமங்களுக்கு முதன்மை தந்து ஏனைய மத நியமங்கள் நெகிழ்ந்து போகின்ற தன்மையே கதிர்காம பண்பாட்டு நிலை பேற்றினதும் தனித்துவத்தினதும் அடிப்படை என்கிறார் பேராசிரியர். ஈழத்தில் கண்ணகி அடையாளம் என்ற தலைப்பிலான ஒரு கட்டுரையும் நூலிலே இருக்கிறது. தமிழர்கள் மத்தியிலே பத்தினி வழிபாடு என்று இலங்கை முழுவதும் இந்த வழிபாடு நிறைந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். சிங்களவர்கள் மத்தியிலே பத்தினி தெய்யோ என்கிற ஒரு வழிபாடு இருக்கிறது. சிலப்பதிகாரத்தினுடைய வஞ்சிக்காண்டம் பேசுவது போல கண்ணகிக்கு சிலை எடுத்து வஞ்சி நகரிலே வழிபடுகிற போது இலங்கை மன்னன் கயவாகு வருகை தந்திருந்தான் என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த கயவாகு ஆண்டுதோறும் கண்ணகிக்கு விழா எடுத்து கொண்டாடுவதாக இசைவு தருகிறான். கண்டி எசல பெரகரா என்று அந்த விழா எடுக்கப்படுகிறது. முதன்மை
இந்த விழாவிலே முதன்மை என்பது பத்தினிக்கு தரப்பட்டு பிற்காலத்திலே அந்த பத்தினி மரபு என்பது பத்தினியை கொண்டாடுவது என்கிற மரபு பின்னுக்கு தள்ளப்பட்டு புத்த தந்த முதன்மை வந்தது என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார். அதாவது பௌத்த தேசத்தில் இந்து தமிழ் தெய்வமாகிய கண்ணகிக்கு எப்படி முதன்மை தரலாம் என தாய்லாந்திலே இருந்து வந்திருந்த புத்த பிக்குகள் கேள்விகளை கேட்டதை தொடர்ந்து இந்த பத்தினி தெய்வம் பின்னுக்கு தள்ளப்பட்டாள் என்று பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். தென் தமிழ் பரப்பான மட்டக்களப்பிலே கண்ணகை அம்மன் என்ற பெயரிலே கண்ணகி வழிபாடு முதன்மையானதாக வழிபடப்படுகிறது என்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அல்லது இலங்கையினுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை ஆறுமுக நாவலருடைய சமஸ்கிருதமயவாக்கம் ஒரு பெரும் அலையாக கிளம்பியது என்பதை நாம் அறிவோம். ஆறுமுக நாவலருடைய இந்த சமஸ்கிருதமயவாக்க அலைகளிடை யாழ்ப்பாணத்தில் சில கண்ணகி அம்மன் கோயில்கள் அடையாளத்தை இழந்தது உண்டு என்கிறார் பேராசிரியர். அதாவது ஒரு செட்டிச்சியான சாதாரண பெண்ணுக்கு எப்படி கோயில் அமைய முடியும் என்ற தீவிர கேள்விகளுக்கு இடையே சில கோயில்களை பிற தாய் தெய்வங்களுடன் இசைவாக்கி பிழைக்க வைத்ததும் உண்டு என்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். இருந்தாலும் இப்படி சில மாறுபாடுகள் சிக்கற்பாடுகள் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் இன்னும் கண்ணகி வழிபாடு என்பது உயிர்ப்பு குன்றாமல் இருக்கிறது என்பதையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். கோப்பாய் என்னும் இடத்திலே 1964 பிராமணர்கள் பூசை செய்யும்படி ஒரு முயற்சி செய்யப்பட்டது. கண்ணகி கோவிலிலே பிராமணர்கள் உள்ளே வருகிறார்கள். எனவே கண்ணகி வழிபாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு முயற்சி நடக்கிறது. இது 1964 நடக்கிறது. இந்த முயற்சி அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்க்கப்பட்டது என்கிறார் பேராசிரியர். அதாவது பூசகரினுடைய பூநூலை அறுக்கும் முயற்சியிலிருந்து ஆகம முறையிலே கண்ணகிக்கு கொடித்தம்பம் இல்லை எனவும் வாதிடுகிற வகைக்கு இந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன என்கிறார் பேராசிரியர். இப்படி சமஸ்கிருதமயவாக்கத்திலிருந்து கண்ணகியை காப்பாற்றுதல் என்பது தேர்தல் வாக்குறுதி வரை போனது என்கிறார் பேராசிரியர் சண்முகலிங்கன். அச்செழு என்கிற ஊரிலே கண்ணகி கோயிலில் கண்ணகியை வெளியேற்றிவிட்டு புவனேஸ்வரி அம்மனை பிரதியீடு செய்யும் முயற்சி நடந்த ஒரு நிகழ்வை அவர் எடுத்துக்காட்டுகிறார். இப்படி அதற்கு கண்ணகிக்கு பதிலாக வேறு ஒரு தெய்வத்தை பதிலீடு செய்கிற இந்த முயற்சியை தினமும் பூ வைத்து வணங்கி வந்த ஆட்சி ஒருவர் எதிர்த்திருக்கிறார். ஆட்சியை தூஷித்திருக்கிறார்கள் இம்மாற்றத்திற்கு முன்னின்ற பெரும் பணக்கார குடும்பத்தார். இதனுடைய விளைவு என்ன என்றால், கண்ணகியை குடி எழுப்பியவரின் 4 பிள்ளைகளும் ஒருவர் பின் ஒருவராக அழிவை சந்தித்தனர். இந்த நிகழ்வுகள் ஊர் சொல்லாடலின் மைய பொருளாகி அச்ச வழி மீள கண்ணகி பிரதிஷ்டை செய்ய ஏதுவானது என்று குறிப்பிடுகிறார் பேராசிரியர். அதாவது அந்த பணக்கார குடும்பத்தினுடைய முதல் மகன் MSc பட்டதாரி, அவர் கடலிலே குளிக்க போகும்போது மரணமடைந்திருக்கிறார். இரண்டாவது மகன் மோட்டார் சைக்கிளில் விபத்தில் மரணமடைந்திருக்கிறார். லண்டனில் இருந்த மகனும் மகளும் மனநோய்க்கு உள்ளாகிய அவலம் நிகழ்ந்திருக்கிறது. கண்ணகியை பெயர்க்க முயற்சி செய்தாரே அந்த தந்தைக்கு பாரிசவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அந்த குடும்பம் சீரழிக்கப்பட்டது என்பது கண்ணகியினுடைய கோபம்தான் என்பதை அந்த ஊராரும் ஏனைய சுற்றுவட்டார மக்களும் உறுதியாக நம்புவதாக தெரிவிக்கின்ற பேராசிரியர், ஒரு வகையில் இந்த சமஸ்கிருதமயவாக்கம் என்பது இந்த அச்ச உணர்வின் காரணமாக தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. எனவே கண்ணகி கோவிலிலே இருந்து வெளியேற்றப்படாமல் காப்பாற்றப்பட்டு விட்டாள் என்பதாக இந்த கட்டுரையிலே காட்டுகிறார். அதே போல தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியிலே கண்ணகியை 1000 பிழை பொறுக்கும் அம்மா என்று அழைப்பதாக ஒரு குறிப்பையும் அவர் தருகிறார். சிலப்பதிகார கண்ணகியை பார்த்து கோவலன் கேட்கிறான், எழுகன எழுந்தாய் என் செய்தனை என்று கேட்கிறான். கண்ணகி சொல்லுகிறாள்,
போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையன் ஆதலின் ஏற்று எழுந்தனன் யான் என்று கண்ணகி குறிப்பிடுகிறாள். எனவே கோவலனுடைய அந்த கொடுமையையும் மிகச் சாதாரணமாக சில சொற்களில் கடந்து போகிறாள் என்பதால் அவள் குற்றங்களை மன்னிக்கக்கூடியவள், தவறுகளை மன்னிக்கக்கூடியவள் என்கிற பொருளிலே அவளை 1000 பிழை பொறுத்த அம்மா என்று அந்த இலங்கை தமிழர்கள் குறிப்பிடுகிறார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க, சிங்கள பகுதியிலே பத்தினியை தமிழர்களை தண்டித்தவளாக காணும் பிரதிமைகளை குறித்தும் பேசுகிறார் பேராசிரியர். நிகழும் போர் முகத்தில் அமைதியான புத்தபெருமானையே சந்திக்கு இழுத்து உருமயவாக்கும் பேரினவாத முனைப்புகளிடையும் கண்ணகியின் கோப முகத்தை அநீதியை அழித்த அவள் சிலம்பினை அரசியலாக்காத நாகரிகத்தை தமிழ் புலங்கள் பேணி நிற்கின்றமையும் இங்கு ஆர்வமான கவனத்திற்குரிய விடயம் என்கிறார் பேராசிரியர். நண்பர்களே, இந்த கண்ணகி வழிபாட்டை தொடர்ந்த கட்டுரைக்கு அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் அன்னமார் வழிபாடு எவ்வாறு இருந்தது என்பதை குறித்தும் பேராசிரியர் எழுதுகிறார். பொல்லுக்கிழவன், சிவகுடும்பன் என்னும் பெயர்களில் யாழ்ப்பாணத்தின் கிராம குறிச்சிகளிடையே வணங்கப்பட்டு வரும் அன்னமார் குறித்து இந்த கட்டுரையிலே ஆராய்கிறார். 3 வகையான அன்னமார் கதை வழக்கில் இருப்பதை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். இணுவில் இளந்தாரி அன்னமார் கதை என்று ஒரு கதையை காட்டுகிறார். அதாவது 2 இளந்தாரிகள் இருந்தார்கள். அவர்கள் பயிருக்கு தண்ணீர் வைக்கவில்லை என்பதற்காக அந்த இளந்தாரிகளுடைய அப்பா அவர்களை தண்டிக்க வருகிறார். அவர்கள் அச்சப்பட்டு ஒரு புளிய மரத்திலே ஏறிக்கொள்ளுகிறார்கள். இதை பார்த்த பள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் தானும் இதை போல மரத்திலே ஏற முடியுமா என்று கேட்கிறான். எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு பனை மரத்தை சுட்டிக்காட்டி அந்த மரத்திலே ஏறு என்று அந்த இளந்தாரிகள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி அந்த பள்ளர் சமூகத்தை சார்ந்த இளைஞனும் பனை மரத்தின் மேலே ஏறுகிறான். இவர்கள் மூவரும் மரத்திலிருந்து இறங்கவே இல்லை, அப்படியே வானுலகம் போய்விட்டார்கள் என்பதாக இந்த கதை சொல்லப்படுகிறது. பனையில் ஏறி இறங்காத அந்த இளைஞன் அன்னமாராக வணங்கப்படுகிறான் என்கிற செய்தியையும் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். அன்னமாரினுடைய 2வது கதை, இலங்கையில் இருந்த ஒரு அசுரனை அழிக்க மதுரையிலிருந்து வன்னிக்கு வந்த வன்னியர்கள் உயிர்விட தேடி வந்த அவர்களுடைய மனைவிமார்கள் இவர்கள் அழிபட்ட செய்தியை அறிந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த வன்னியர்களினுடைய மனைவிமார்களை அழைத்து கொண்டு வந்த பள்ளர்களும் தங்கள் கொண்டு வந்த குதிரைகளோடு அங்கே அழிந்து போகிறார்கள். இந்த குதிரையை கொண்டு வந்த பள்ளர்கள் தான் அன்னமார்களாக வணங்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியையும் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். தக்கன் யாகத்தோடு தொடர்புபடுத்தப்படும் ஒரு அன்னமார் கதையும் இந்த கட்டுரையிலே சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கொங்கு பகுதியில் வழங்கப்படும் அன்னமார் கதையோடு இவற்றை ஒப்புமைப்படுத்தி விளக்குகிறார் பேராசிரியர். யாழ்ப்பாணத்திலே ஆதி சமய மூலங்களை இனங்காட்டும் தன்மைகள் அன்னமார் வழிபாட்டில் இருப்பதை பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். இவ்வாறு இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றும் ஒரு கட்டுரை, அறிவும் உணர்வும் அரசியலும் பௌத்தம் துரோகம் செய்தது என்கிற தலைப்பிலான ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை ஒரு பௌத்தம் குறித்த நூல் தடை செய்யப்பட்ட வரலாற்றை பேசுகிறது, அதை பற்றி விமர்சிக்கிறது. பேராசிரியர் ஸ்டான்லி ஜே தம்பையா என்பவருடைய புத்திசம் பெட்ராய்டு ரிலிஜன் பொலிட்டி வயலன்ஸ் என்னும் தலைப்பிலான ஆங்கில நூல் தடை செய்யப்படுகிறது. ஏன் தடை செய்யப்படுகிறது என்றால், சிங்கள பௌத்தம் என பேசப்படும் உணர்வு நிலையினுடைய விளைவுகளை குறித்து இந்த நூல் ஆராய்கிறது. ஒரு தமிழரால், தம்பையா என்கிற தமிழரால் எழுதப்பட்ட இந்த சிங்கள உணர்வு நிலை குறித்த இந்த நூல் சிங்களவர்களுக்கு எதிரானது, பௌத்தத்தை இழிவுபடுத்துகிறது என்பதாக மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொண்டு வந்து சுமத்தி அந்த நூல் தடை செய்யப்படுகிறது. தமிழர்களுக்கு எதிரான போரில்
படைக்கு ஆள் எடுக்கப்பட்ட போது சிங்கள இராணுவ ஆளெடுப்பு முகாமில் வரிசையில் பௌத்த பிக்குகள் நின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த புகைப்படம் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட படம். இந்த செய்தி உலகம் முழுவதும் அறிந்த செய்தி. அதாவது படையெடுப்புக்கு ஆள் எடுக்கிறார்கள், அங்கே சிங்கள பௌத்த பிக்குகள் அந்த இராணுவ வீரராக சேர வரிசையிலே நிற்கிறார்கள் என்ற இந்த செய்தி இருக்கிறது. இது புத்தரினுடைய அகிம்சையை கேள்வி கேட்கிறது, கேலி செய்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி மதவெறி தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு இடத்தில் பேராசிரியர் தம்பையாவினுடைய நூலுக்கு நேர்ந்த கதியினை விமர்சிக்கிறார் பேராசிரியர். தமிழ்நாட்டில் நா. முத்துநிலவன் என்கிற ஒரு கவிஞர் புதிய மரபுகள் என்ற தலைப்பில் ஒரு கவிதையினை படைத்திருக்கிறார். கவிதையினுடைய ஒரு வரி இது: அன்பே சிவம் என்று அடுத்தவனை இடிக்கும் மதங்கள் என்று அந்தவருடைய கவிதையிலே ஒரு வரி வரும். அன்பே சிவம் என்று அடுத்தவனை இடிக்கும் மதங்கள். அன்பே சிவம் என்று சொல்லிக்கொண்டே அடுத்தவனை அடிப்பது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இதே போன்ற தன்மை அகிம்சையை போதித்த, உயிர் அன்பை போதித்த பௌத்த மதத்தினுடைய பிக்குகள் இராணுவ வரிசையிலே நிற்கிறார்கள் என்கிற மோசமான செய்தி உலகிற்கு இந்த மதம் எவ்வாறு உருமாற்றம் அடைந்தது என்பதை காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். தம்பையாவுக்கு ஆதரவாக கணநாத் உபயசேகர என்ற சிங்கள மானிடவியலாளர் உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற மானிடவியலாளர்கள் எவ்வாறு உடன் நின்றனர், தம்பையாவின் பக்கம் சேர்ந்து நின்றனர் என்று எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். பேராசிரியர் கணநாத் உபயசேகர தன்னுடைய கண்டன அறிக்கையிலே இப்படி குறிப்பிட்டார்: நீண்ட பௌத்த வரலாற்றில் ஒரு நூலை தடை செய்ததோ எரித்ததோ நிகழ்ந்ததில்லை. அண்மையில் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட துரதிர்ஷ்டவசமான சம்பவம் வரை வேறு பதிவு இல்லை. சிங்கள பௌத்தத்தை காக்க எனது நூல்களையும் எரியுங்களேன் என்று அந்த கண்டன அறிக்கையிலே குறிப்பிட்டார் கணநாத் உபயசேகர. பேராசிரியர் தம்பையாவினுடைய நூல் ஒன்று வேர்ல்டு கான்குவரர், வேர்ல்டு ரினவுன்சர் என்ற ஒரு நூல். இந்த நூலிலே அசோகர் கால தேரவாத பௌத்தத்தினுடைய மகிமையை விளக்கியிருக்கிறார் பேராசிரியர் தம்பையா. அந்த ஆய்வு பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய டீலிட் பட்டத்தை பெற்றிருக்கிறது. எல்லோராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது. அந்த நூல் பாராட்டி எழுதிய போது மகிழ்ந்தவர்கள் இன்றைய கால பௌத்த பிக்குகளினுடைய அரசியல் ஈடுபாட்டினை விமர்சிக்கிற போது எதிர்க்கிறார்கள், தடை செய்ய துடிக்கிறார்கள் என்பதாக பேராசிரியர் சண்முகலிங்கன் இந்த நிகழ்வை விளக்கி காட்டுகிறார். கலாநிதி ஜெயதேவ உயங்கொட குறிப்பிடுவது போல பௌத்தம் துரோகம் செய்தது என எழுப்பப்பட்ட வினாக்குறியை கண்டனக்காரர்கள் கண்டுகொண்டதாக இல்லை என்கிறார். அதாவது பௌத்தம் துரோகம் செய்ததா என்கிற பொருளில் பௌத்தம் துரோகம் செய்தது என்று இறுதியிலே ஒரு வினாக்குறியோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வினாக்குறியினை போராடியவர்கள் கண்டுகொண்டதாக இல்லை என்கிறார் ஜெயதேவ உயங்கொட. மாமேதை அம்பேத்கர் அவர்கள் கூட காங்கிரசும் காந்தியும் தீண்டாதாருக்கு செய்தது என்ன என்ற தலைப்பிலே ஒரு சிறு நூலினை எழுதியிருக்கிறார். காந்தியும் காங்கிரசும் தீண்டாதாருக்கு செய்தது என்ன என்று கேட்கிற போது தீண்டாதாருக்கு எதுவும் செய்யவில்லை என்பதாக பொருள்படுகிறது. எனவே ஒரு வினாக்குறி என்பது 1000 அர்த்தங்களை உள்ளடக்கியது. அது எதை பற்றி பேசுகிறது என்பதை உள்ளடக்கியது என்பதையெல்லாம் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த தம்பையாவினுடைய இந்த நூல் பல்வேறு வாத பிரதிவாதங்களை கிளப்பியது என்பதையும் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். தம்பையாவினுடைய நூலுக்கு அணிந்துரை எழுதிய கலாநிதி லால் ஜெயவர்தன சிங்கள தேசத்தை காட்டி கொடுத்த துரோகி என தூற்றப்பட்ட நிகழ்வையும் பேராசிரியர் இந்த கட்டுரையிலே சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களுடைய இந்த 4 கட்டுரைகளுக்கு பிறகு இந்த நூலிலே அடுத்த 4 கட்டுரைகள்
பேராசிரியர் பக்தவத்சல பாரதியுடைய கட்டுரைகளாக அமைகின்றன. அதிலே முதலாவது கட்டுரை திருநீறு, நாமக்கட்டி, குங்குமம், தொல் வடிவங்கள் என்ற தலைப்பிலான கட்டுரையாக அந்த கட்டுரை அமைகிறது. சைவர்கள் திருநீறு, குங்குமம் போன்றவற்றை அணிகிறார்கள். வைணவர்கள் வெள்ளை செந்தூர நிறத்திலே திருநாமத்தினை அணிகிறார்கள் என்பது நாம் அறிந்த செய்திதான். இந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய வெண்மை, குங்குமத்தினுடைய சிவந்த நிறம், இந்த இரண்டுக்கும் தொன்ம ரீதியிலான வெளிப்பாடு இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து பேராசிரியர் பக்தவத்சல பாரதி இந்த கட்டுரையை விவரித்து கொண்டு போகிறார். இந்த விவரிப்பின் ஊடாக சுசீந்திரம் கோயிலினுடைய தோற்ற வரலாற்றை பேசுகிறார் பக்தவத்சல பாரதி. அதாவது இந்த சுசீந்திரம் கோவிலினுடைய தோற்றத்திற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு இடைச்சி, ஆய்ச்சியர் குலத்தை சார்ந்த ஒரு பெண் நாள்தோறும் பால், தயிர் இவற்றை எடுத்துக்கொண்டு ஒரு நகரத்திற்கு விற்கப் போவாள். அவ்வாறு போகும்போது ஒரு மூங்கில் புதருக்கு அருகிலே கால் தடுமாறிவிடும். பால் அல்லது தயிர் சிறிது சிந்திவிடும். இது தினம்தோறும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதிசயித்து போன அந்த இடைச்சி தன்னுடைய கணவனிடம் இந்த நிகழ்வை சொல்லுகிறாள். அவளுடைய கணவனும் அவளுடைய உறவினர்களும் வந்து அந்த மூங்கில் புதரை வெட்டி பார்க்கிறார்கள். அப்படி அந்த மூங்கில் புதரை வெட்டுகிற போது அந்த புதருக்கு உள்ளே இருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. அங்கே இறைவன் உறைந்திருந்தான். இந்த இடையர்கள் வெட்டிய அந்த வெட்டானது இறைவனின் மீது பட்டு அது அவனுடைய இரத்தம் சிந்த அந்த இடத்திலே தான் பிறகு சுசீந்திரம் கோவில் உருவானதாக ஒரு தொன்ம கதை குறிப்பிடப்படுகிறது. இதை எடுத்துக்காட்டக்கூடிய பேராசிரியர் பக்தவத்சல பாரதி அவர்கள் பால் வெண்மையானது, இரத்தம் சிவந்த நிறமுடையது, எனவே இந்த தொன்ம கதையிலே வெண்மையும் சிவப்பும் வருகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். கன்னடர்களாகிய லிங்காயத்துக்களிடம் வழங்கக்கூடிய ஒரு சிலப்பதிகார கதையை குறித்தும் பேராசிரியர் நம்மிடம் எடுத்து காட்டுகிறார். அவர்களுடைய கதையிலே கண்ணகி சந்திரா என்று சொல்லப்படுகிறாள். சந்திராவினுடைய தாய் அவளுக்கு காலையில் அருந்துவதற்கு பால் கொண்டு வந்து கொடுக்கிறாள். பாலினை சந்திரா அருந்துகிற போது சொல்லுகிறாள், அது வாயிலே பட்டதும், என்ன அம்மா, இரத்த கவிச்சி அடிக்கிறதே, இரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாயே என்று கேட்கிறாள். அவளுடைய தாய் அதிர்ச்சி அடைந்து, இல்லையே, நான் காலையில் புதிதாக கறக்கப்பட்ட அந்த பாலினை தானே கொண்டு வந்து கொடுத்தேன் என்பதாக அவளுடைய அம்மா சொல்லுகிறாள். இரத்த கவிச்சி அடிக்கிறது, இரத்த வாசனை அடிக்கிறது, இரத்த சுவை இருக்கிறது என்பதை உணர்ந்த சந்திரா ஒரு குறிப்பை உணர்ந்து கொள்கிறாள். அதாவது தன்னுடைய கணவனுடைய உயிருக்கு ஆபத்து, அவன் இன்றைக்கு கொல்லப்பட போகிறான் என்பதாக உணர்ந்து கொள்கிறாள் என்பதாக ஒரு கதையை எடுத்து காட்டுகிறார். இந்த கதையிலே பால், இரத்தம் என்கிற இந்த இருமை வருவதை பேராசிரியர் பக்தவத்சல பாரதி நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதை போலவே திருவெட்டீஸ்வரன் தல புராணத்தில் சிவலிங்கத்தின் தலையிலே வெட்டுப்பட்டிருக்கக்கூடிய கதையையும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலினுடைய அந்த மூலவர் கிருஷ்ணர் அவருடைய சிவந்த முகத்தை குறித்தும், திருமுல்லை வாயிலில் லிங்கம் வெட்டுப்பட்ட கதை என்று இந்த கதைகளில் எவ்வாறு சிவப்பு, வெண்மை என்பது கலந்து வருகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். நாம் அனைவரும் அறிந்த மிகவும் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய தோற்றத்தையும் அதை குறித்த ஒரு கதையையும் எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். அதாவது ஒரு பசு தினம்தோறும் ஒரு புற்றுக்கு அருகே வந்து பால் சுரக்கிறது. இவ்வாறு தினம்தோறும் வந்து புற்றுக்கு அருகில் நின்று பால் சுரந்துவிட்டு போவதை அந்த பசுவினுடைய உரிமையாளர் பார்க்கிறார். பாலை வீணாக்குகிறதே என்று அவர் பசுவினை அடித்து துரத்துகிறார். அந்த புற்றினை வெட்டி சரிக்கும் போது அந்த புற்றுக்குள்ளே இருந்து இரத்தம் கசிகிறது என்பதாக ஒரு சம்பவத்தையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த கதையிலும் பாலினுடைய வெண்மையும் இரத்தத்தினுடைய செம்மையும் வருவதை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். திருநீறு, குங்குமம், வெண்மை, செந்தூர நாமம் இவற்றுக்கும்
இந்த கதைகளுக்கும் ஒரு தொன்ம ரீதியிலான தொடர்பு இருக்கிறது என்பதாக பேராசிரியர் இந்த கட்டுரையினை விவரித்து சொல்லுகிறார். அதை போல இந்த நூலிலே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கட்டுரை பாகம்பிரியாள் பெண்மையும் தெய்வமும் என்னும் தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரை. பாகம்பிரியாள் என்பது சக்தியை குறிக்கிறது. பாகம் பிரியாள், பங்கு பிரிக்க முடியாதவள். சிவபெருமானுடைய இடது பக்கத்திலே உமையம்மை இருக்கிறாள். எனவே பாகத்தை பிரிக்க முடியாதபடி சிவனோடு இணைந்திருக்கிறாள். அவளுக்கு பாகம்பிரியாள் என்று பெயர் என்பதாக பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். இந்த தெய்வங்களில் 3 வகையிலான தெய்வங்கள் இருப்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். கன்னி தெய்வம், தேவி தெய்வம், மனைவி தெய்வம் என்று 3ஆக பகுத்து காட்டுகிறார் பக்தவத்சல பாரதி. கன்னி தெய்வத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர் நம்முடைய தமிழ் மரபிலே இருக்கக்கூடிய 7 கன்னிமார்களை சுட்டிக்காட்டுகிறார். அடுத்ததாக தேவி தெய்வங்கள் என்பதற்கு அவர் சில தெய்வங்களை காட்டுகிறார். அதாவது திருமணம் செய்திருந்தாலும் தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய தெய்வங்கள் என்று சில தெய்வங்களை அவர் அடையாளம் காட்டுகிறார். மாரியம்மன், காளியம்மன், திரௌபதி அம்மன், கன்னிகா பரமேஸ்வரி முதலான தெய்வங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த தெய்வங்கள் எல்லாம் திருமணம் செய்திருந்தாலும் கூட இவர்கள் தனித்துவத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதாக அதை எடுத்து காட்டுகிறார். கன்னி தெய்வம், தேவி தெய்வம் என்கிற இந்த 2 தெய்வங்களும் இரட்டை நிலை சார்ந்தவர்கள் என்கிறார் பேராசிரியர். அது என்ன இரட்டை நிலை? அதாவது ஆக்ரோஷமாகவும் இருப்பார்கள், இன்னொரு பக்கம் சாந்தமாகவும் இருப்பார்கள். இந்த 2 தன்மைகளும் ஒரே தெய்வத்திடம் உண்டு. எனவே இதை இரட்டை நிலை என்கிறார் பேராசிரியர். மாரியம்மன் மழை தெய்வம், மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவள். ஆனால் அவளுக்கு கோபம் வருமானால் அவள் மாரி எனப்படும், அம்மை எனப்படும் ஒரு நோயையும் உருவாக்கக்கூடிய தன்மை படைத்தவள் என்பதாக இந்த இருமை நிலை இருப்பதை அவர் எடுத்துக்காட்டி இந்த தெய்வங்கள் தேவி தெய்வங்கள், இவை இருமை நிலைமை உடையவை என்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். மனைவி தெய்வங்கள் என்று பேராசிரியர் பக்தவத்சல பாரதி அடையாளம் காட்டக்கூடிய தெய்வங்கள் பார்வதி, லக்ஷ்மி தேவி முதலான தெய்வங்கள். இவர்கள் இரட்டை நிலை சாராதவர்கள் என்கிறார் பேராசிரியர். இந்த மனைவி தெய்வங்கள் எப்போதுமே சாந்தமான நிலை கொண்டவர்கள், அவர்கள் நன்மையை மட்டுமே செய்வார்கள் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர். அதாவது இந்த மனைவி தெய்வங்களுக்கு திருமணமாகி குழந்தை பெற்றுக்கொண்டு கணவனோடு வாழ்வதால் அவர்களின் ஆற்றல் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்கிறார் பேராசிரியர். நம் பண்பாட்டில் திருமணம் என்பது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பெண் சுதந்திரத்தின் மீது அறையப்படும் சவப்பெட்டி ஆணிதானே. கணவனுடன் என்றும் தொடர்ந்து நிலை பெறும் இந்நிலையில் அதிகாரமிக்க மதுரை மீனாட்சியாக ஒரு புறமும், கணவனுக்கு பணிந்து போகும் சிதம்பரம் நடராஜருக்கு துணைவியாக மறுபுறமும், சிவனும் சக்தியும் சமம் என்னும் அர்த்தநாரீஸ்வர நிலை இன்னொரு புறமும் வடிவம் பெறுவது பண்பாட்டு தளத்தில் நிகழ்ந்துள்ள பாலின படிநிலைகளாகும் என்று எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் பாகம்பிரியாள் சிவபெருமானுடைய இடது பக்கம் அமர்ந்திருக்கிறாள். இதை குறிப்பிடக்கூடிய பேராசிரியர் பக்தவத்சல பாரதி சொல்லுகிறார், இந்த இடது பக்கம் என்பது மதிப்பு குறைந்த திசை. எனவே எவ்வளவுதான் உடலிலே ஒரு பாகத்தை கொடுத்திருந்தாலும் கூட சற்று குறைவான இடத்திலேயே இந்த உமையம்மை வைக்கப்பட்டிருக்கிறாள். ஆனால் திருமாலுக்கு வலப்பக்கமாக அவருடைய துணைவியை நோக்கும்போது சமநிலை பெற்ற பாகம்பிரியாளின் நிலை சற்று தாழ்ந்து விடுகிறது என்கிறார் பேராசிரியர் பக்தவத்சல பாரதி. இந்த நூலினுடைய மற்றொரு கட்டுரை பிற்கால சமய விழாக்கள் வேத மரபும் மக்கள் மரபும் என்பதாகும். கிராமத்து திருவிழாக்களினுடைய பண்பாட்டு வகிபாகத்தை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். இந்த கிராமத்து திருவிழாக்களின் மூலம் சமூகத்தின் கூட்டு மனம் புதுப்பிக்கப்படுகிறது என்கிறார். இதனால் வலுவான சமூக ஒன்றியம், சோசியல் சாலிடாரிட்டி ஏற்படுகிறது என்கிறார். கிராமத்தவர்களிடம் இருக்கும் கசப்பு உணர்வு ஓரளவுக்காவது குறைந்து போகிறது.
இந்த கிராம திருவிழாக்கள் மக்கள் திருவிழாக்களாக அமைகின்றன என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இப்படி மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கசப்பு உணர்வு திருவிழாக்களின் மூலம் குறைந்து போகிறது என்கிறார் பக்தவத்சல பாரதி. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் நிலைமை தலைகீழாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். பல ஊர்களில் திருவிழாக்களில் மக்கள் வெட்டி கொண்டு சாகிறார்கள் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த நிகழ்வு, ஏன் இந்த இழிநிலை என்றால், திருவிழா காலங்களிலே மடை திறந்த வெள்ளம் போல ஓடக்கூடிய மது மனிதர்களை வேறு மாதிரியாக ஆக்கி வைத்து விடுகிறது. கிராமங்களிலே நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் முடியாட்சியினுடைய நுண்ணியல் வடிவங்கள் படிந்திருப்பதை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் பக்தவத்சல பாரதி. அதாவது கிராம தலைவருக்கு பூரண கும்ப மரியாதை தருவது, பரிவட்டம் அணிவிக்கப்படுவது, முதல் மரியாதை தருவது, இவை யாவுமே ஒரு முடியாட்சியினுடைய நுண்ணியல் வடிவங்கள் என்கிறார் பேராசிரியர். ஒரு மன்னனுக்கு தரப்படுகிற மரியாதை அந்த கிராமத்தினுடைய தலைவருக்கு தரப்படுகிறது. எனவே திருவிழாக்கள் என்பவை கிராம தலைவருடைய அதிகாரத்தை புதுப்பித்து தருவதாகவும் அமைகிறது என்பதாக பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, இந்த நூலினுடைய மிக முக்கியமான கட்டுரை என்று நான் குறிப்பிட விரும்புகிற கட்டுரை கடவுளரெல்லாம் கடற்கரையில் சோழ மண்டலத்தில் மாசி மகம் என்னும் தலைப்பிலான பக்தவத்சல பாரதி அவருடைய கட்டுரையை நான் இங்கே மிக முக்கியமான கட்டுரை என்று குறிப்பிட விரும்புகிறேன். மாசி திங்கள் மக நட்சத்திரத்தன்று திருவிழா அமைவதால் இதை மாசி மக திருவிழா என்கிறார்கள். புதுச்சேரி ஸ்ரீமுஷ்ணம் கிள்ளை எனப்படுகிற ஒரு கிராமம், காரைக்கால் கடற்கரை பகுதி கிராமங்களை அடிப்படையாக வைத்து இந்த கட்டுரையை வழங்குகிறார் பேராசிரியர். புதுச்சேரி மாசி மகத்துக்கு தீர்த்தவாரிக்கு பல்வேறு இடங்களிலிருந்து கடவுளர்கள் வருகிறார்கள். ஏறத்தாழ இந்த புதுச்சேரி தீர்த்தவாரிக்கு மட்டுமே சுற்று வட்டார பகுதிகளிலிருந்தும் வெகு தொலைவில் இருந்தும் கூட 80-90 தெய்வங்கள் தீர்த்தவாரிக்கு வருகின்றன என்பதாக பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். செஞ்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிங்கவரத்திலிருந்து ஸ்ரீரங்கநாதர் 67 கிலோமீட்டர் தூரத்தையும் கடந்து இந்த தீர்த்தவாரிக்கு வருகிறார். கடந்த 10 வருடங்களாக 65 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூரிலிருந்து ஆதிபராசக்தி வருகிறாள். மயிலத்திலிருந்து வரும் ஸ்ரீ சுப்பிரமணியர் வந்து திரும்ப 7 நாட்கள் ஆகின்றன. இதுவரை சுமந்து வரப்பட்ட இவர் 2003ஆம் ஆண்டிலிருந்து டிராக்டரில் வருகிறார் என்று கேலி செய்கிறார் பக்தவத்சல பாரதி. அதுவரைக்கும் சுமந்து வரப்பட்ட சுப்பிரமணியர் இப்போது நவீன எந்திரமாகிய நவீன வாகனமாகிய டிராக்டரில் வருகிறார் என்கிறார் பேராசிரியர். பண்டார சாமியார்கள் எல்லோரும் கார்ப்பரேட் சாமியார்கள் ஆகிவிட்ட பிறகு சாமிகள் மட்டும் மாறக்கூடாதா என்ன? மாற்றங்களிலே ஆக்கப்பூர்வமான மாற்றங்களும் உண்டு, ஆக்கப்பூர்வமற்ற மாற்றங்களும் உண்டு. ஆன்மீக நிறுவனங்களில் சுயமரியாதை உணர்வும் மானுட நேயமும் உள்ளவர்கள் பட்டத்திற்கு வரும்போது என்ன மாறுதல் நடக்கும் என்பதற்கு மறைந்த திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களே எடுத்துக்காட்டு. இந்திய விடுதலைக்கு முன்பு குன்றக்குடி மடத்தினுடைய மடத்தலைவராக ஆதீன தலைவராக வருகிறார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அடிகளார் அவர்களுக்கு அவருடைய ஒரு நாள் பணி நியமனங்கள் சொல்லப்படுகின்றன. என்னென்ன நியதிகள் என்று சொல்லப்படுகின்றன. காலையில் நீராடல், பூஜை, மடத்து பணிகள், ஓய்வு, மாலை நகர்வலம், போஜனம், திருப்பள்ளி கொள்ளுவது என்றெல்லாம் ஒரு நாளைய அவருடைய பணிகளை குறித்து மடத்தினுடைய காரியதரிசி விளக்குகிறார். காலையில் எழுந்து எல்லா பணிகளிலும் ஈடுபடுகிறார் அடிகளார். மாலை நேரம் வருகிறது, நகர்வலம் செல்லக்கூடிய நேரம் அது. மடத்தினுடைய பிரதான வாயிலில் ஒரு பல்லக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஒரு 10 பல்லக்கு தூக்கிகள் அந்த பல்லக்கை சுமந்து கொண்டு வந்து மடத்தினுடைய வாயிலிலே வைக்கிறார்கள். பல்லக்கிலே ஏற மறுக்கிறார் அடிகளார். அவர் சொல்லுகிறார்,
மனிதனை மனிதன் சுமக்கக்கூடிய இந்த இழிவை நான் அனுமதிக்க முடியாது என்று மறுத்து அவர் நடந்தே நகர்வலத்திற்கு போகிறார். அதனால்தான் அந்த ஆன்மீகவாதி கடவுளை மறுத்த தந்தை பெரியாருக்கு நண்பராக இருந்தார் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மண்டைக்காட்டில் மீனவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நேரத்திலே 2 கைகளிலும் மீன்களை ஏந்தி கொண்டு போய் ஊர் தெருக்களிலே விற்று காசு சேர்த்து பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார் அந்த சைவ மடத்தினுடைய மடாதிபதி என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மனித மாண்பினுடைய ஈரத்தை நம் மடாதிபதிகள் எங்கே தொலைத்தார்கள் என்கிற கேள்வியும் இந்த நேரத்திலே நம் மனதிலே எழுவது தவிர்க்க இயலாததாக ஆகிவிடுகிறது நண்பர்களே. பல்லக்கிலே ஏற மறுத்தார் குன்றக்குடி அடிகளார். அந்த பல்லக்கு தூக்குகிற அந்த பணியாளர்களுக்கு மடத்தினுடைய நந்தவனத்திலே பணிகளை கொடுத்தார். பேச்சாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய வார்த்தையிலே சொல்லுவதானால், குன்றக்குடி அடிகளார் அதற்கு பிறகு பல்லக்கிலே ஏறவே இல்லை. அவர் ஒரே ஒரு முறை பல்லக்கிலே ஏறினார். அப்போது அவர் உயிரோடு இல்லை என்பதாக அவர் குறிப்பிடுவார். இப்படி குன்றக்குடி அடிகளார் ஒரு பக்கம், அவருக்கு அடுத்த பட்டத்திற்கு வந்த இன்றைய குன்றக்குடி அடிகளார் அவர்களும் கூட எந்த பேச்சிலும் பாரதியினுடைய ஞானத்திலே பரமோணத்திலே அன்னதானத்திலே என்கிற அழகான தமிழ் கவிதையோடு தான் தன்னுடைய பேச்சை தொடங்குவார். அந்த கவிதையோடு தான் அவருடைய பேச்சு என்பது தொடங்கும். இப்படி குன்றக்குடி அடிகளார். இன்னொரு பக்கம் பார்த்தால், தன்னை காண வரக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சரி சமமாக நாற்காலி போடும் ஆச்சாரியர்கள் பார்ப்பனர் அல்லாதாரை தரையிலே உட்கார வைக்கிறார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கும் மரபு இல்லை என்று தைரியமாக சொல்லுகிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்கலாம். பக்தவத்சல பாரதி இந்த கட்டுரையிலே நம்மை எங்கெங்கேயோ இழுத்து கொண்டு போகிறார். மாசி மக பெருவிழாவில் இந்து இஸ்லாம் இணைவு பற்றியும் இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். அதாவது ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து வரும்போது பெருமாள் தைக்கால் கிராமத்தினுடைய மசூதிக்குள் போகிறார் என்கிற ஒரு குறிப்பை தருகிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த ஹசரத் சையத் ரஹமத்துல்லா ஹுத்தாரி அடக்கம் செய்யப்பட்ட தர்காவுக்கு போய் சிரம பரிகாரம் செய்து கொண்டு பால் பழம் உண்டு அங்கே கற்பூர ஆராதனைக்கு முன்னால் படிக்கப்படுகிற குரானினுடைய அந்த வேத வசனங்களுக்கு செவி மடுத்து பெருமாள் மீண்டும் புறப்படுகிறார் என்கிற இந்த நிகழ்வை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் பக்தவத்சல பாரதி. அதை போல திருக்கண்ணபுரத்திலிருந்து வரும் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் 18 கிலோமீட்டர் பயணம் செய்து மீனவர் கிராமமான பட்டினச்சேரிக்கு கடலாட வருகிறார். அவரை சுமக்கக்கூடிய உரிமையை அந்த ஊர் மீனவர்கள் பெற்றிருக்கிறார்கள். வரக்கூடிய அந்த சௌரிராஜ பெருமாளை மீனவர்கள் தங்களுடைய தோளிலே சுமந்து மாப்பிளே மாப்பிளே என்று குரல் எழுப்புவார்களாம். அந்த மீனவ பெண்கள் சௌரிராஜ பெருமாளை மற்றவர்களைப் போல அந்த திருமேனிக்கு முன்னால் வந்து வணங்க மாட்டார்கள். திருமேனிக்கு பக்கவாட்டில் நின்று கொண்டு முரத்தை எடுத்து தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டுதான் வணங்குவார்கள் என்கிற ஒரு குறிப்பை தருகிறார் பக்தவத்சல பாரதி. இந்த 2 சம்பவங்களையும் எடுத்துக்காட்டி அவர் பேசுகிறார். பெருமாள் ஒரு இஸ்லாமிய பெண்ணை மணந்து கொண்டதால் இங்கே அந்த இஸ்லாமியர்களுக்கு உறவாகி விடுகிறார். எனவே அந்த தைக்கால் இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய மருமகனை வரவேற்று அந்த தர்காவிலே அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்து உபசரித்து அனுப்புகிறார்கள். எனவே இப்படியான ஒரு சமூக வளமை இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதை போலவே இந்த மீனவர் கிராமத்திற்கு வரும் சௌரிராஜ பெருமாளை தங்களுடைய தோளிலே தூக்கி கொண்டு மீனவர்கள் கொண்டாடுகிறார்கள். மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்று கொண்டாடுகிறார்கள். மீனவ பெண்கள் முரத்தால் முகத்தை மறைத்து கொண்டு வணங்குகிறார்கள் என்கிற இந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கதையினையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதாவது
மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது அவருடைய வலையிலே ஒரு திருவாட்டியினுடைய திருமேனி அகப்படுகிறது, ஒரு தேவியினுடைய திருமேனி அகப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த திருக்கண்ணபுரம் கோவிலிலே ஒப்படைக்கிறார்கள். அது பெருமாளுக்கு பிராட்டியாக வைக்கப்படுகிறது. எனவே அந்த பெண்ணை கொண்டு போய் கொடுத்தவர்கள் என்கிற முறையிலே அந்த மீனவர்கள் பெருமாளுக்கு பெண் வீட்டார் ஆகிறார்கள். எனவே பெருமாள் தங்களுடைய மாப்பிள்ளை என்பதாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். மாப்பிள்ளையின் முன்னால் நிற்பது மாமியாருக்கு அனுமதிக்கப்பட்டதில்லை நம்முடைய சமூகத்தில் என்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் பெருமாளுக்கு பக்கவாட்டிலே நின்று கொண்டு அவர்களுடைய சமூகத்தில் மங்களகரமான பொருளாக மதிக்கப்படுகிற அந்த முரத்தினால் முகத்தை மறைத்து கொண்டு வணங்குகிறார்கள் என்கிற இந்த ஒருமைப்பாட்டு உணர்வை பேராசிரியர் பக்தவத்சல பாரதியினுடைய இந்த கள ஆய்விலே எடுத்து காட்டுகிறார். நாம் அறிவோம், மதுரை கள்ளழகர் ஆற்றிலே இறங்க வருகிற அந்த சமயத்தில் துலுக்க நாச்சியார் என்கிற இஸ்லாமிய நாச்சியாருடைய இல்லத்திற்கு போய் அவர்களுடைய இல்லத்திலே லுங்கி அணிந்து தங்குவார் என்பதாக சொல்லப்படுகிற ஒரு நாட்டார் கதையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இதை குறித்து பேராசிரியர் தோ பரமசிவன் தன்னுடைய ஆய்வு நூலிலே எடுத்து காட்டுகிறார். அழகர் கோவில் என்கிற தன்னுடைய ஆய்வு நூலிலே அவர் எடுத்து காட்டுகிறார் என்கிற குறிப்பையும் பேராசிரியர் பக்தவத்சல பாரதி இந்த கட்டுரையிலே தருகிறார். இதற்கு அடுத்ததாக ஈழத்து இசையும் சமூக மாற்றமும் என்னும் தலைப்பிலே சண்முகலிங்கன் அவர்களுடைய கட்டுரை அமைகிறது. ஈழத்து இசையிலே நாட்டார் மரபினுடைய தாக்கம், தமிழிசையினுடைய தாக்கம், அதாவது கர்நாடக இசை தமிழிசை என்கிற இந்த வாத பிரதிவாதங்களை எல்லாம் நாம் அறிவோம். எனவே இந்த தாக்கம் எவ்வாறு தங்களுடைய மண் இசையிலே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி ஈழத்திலே இருந்து ஒரு ஆக்க இசை என்பது உருவாக்கப்படுகிறது என்பதையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். தமிழ்நாட்டிலே நடந்த ஆக்க இசை ஆக்கங்கள் என்று சிலவற்றை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதிலே குறிப்பாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிகளிலெல்லாம் பாடி திரிந்த குயிலாகிய கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்களை இந்த கட்டுரையிலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான இந்த ஆக்க இசை மரபு என்பது எவ்வாறு செழுமை பெற்று வருகிறது, இந்த மரபு எவ்வாறு வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய மரபு என்பதாக இந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார். அதே போல சமூக மேம்பாட்டுக்கான ஊடக அறிவு கல்வி என்ற ஒரு கட்டுரையில் சமூக ஊடகங்கள், குறிப்பாக தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் தங்களுடைய தமிழ் சமூகத்தை, குறிப்பாக வளரக்கூடிய இளம் பிள்ளைகளை எவ்வாறு பாதிக்கின்றன, எவ்வாறான அழுத்தமான தாக்கத்தை செலுத்துகின்றன, அவர்கள் எதற்காக அவ்வளவு நேரம் தொலைக்காட்சிகளை பார்க்கிறார்கள், தொலைக்காட்சியிலே என்ன விதமான நிகழ்வுகளை பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒரு பண்பாட்டு ஆய்வாக, ஒரு ஊடக ஆய்வாக செய்து ஆய்வு முடிவுகளை இந்த கட்டுரையிலே முன்வைக்கிறார் பேராசிரியர் அவர்கள். அவர் சொல்லுகிறார், தொலைக்காட்சி ஊடகம் என்பது எங்களுக்கு வேண்டிய நலமான ஊடகங்களை, ஊடக பண்பாட்டினை கட்டியமைப்பதனுடைய அவசியத்தை சுட்டுகிறது என்பதாக பேராசிரியர் இந்த கட்டுரையிலே விவரிக்கிறார். சமகால தமிழ் சமூகத்தில் ஊடகத்தினுடைய அழுத்தமான தாக்கத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு சட்டகமாக பேராசிரியருடைய இந்த கட்டுரை அமைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல ஈழத்திலே இருக்கக்கூடிய கட்டிடக்கலை மரபை குறித்த பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்களுடைய கட்டுரையும் இந்த நூலிலே இருக்கிறது. இந்த கட்டுரையை தொடர்ந்து அறிஞர் பக்தவத்சல பாரதி அவர்களுடைய ஒரு கட்டுரை ஆச்சார கோவை தமிழகத்தில் பிராமணமயவாக்கம் என்கிற தலைப்பிலே அமைகிறது. பக்தவத்சல பாரதியினுடைய இந்த கட்டுரை ஒரு இலக்கிய தரவை எப்படி மானுடவியல் சமூகவியல் கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் என்பதற்கான மிகச் சரியான எடுத்துக்காட்டாக நாம் இந்த கட்டுரையை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு இலக்கியமாக இருக்கக்கூடிய ஆச்சார கோவை எவ்வாறு ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட பணுவலாக பரிணாமம் கொள்ளுகிறது, எவ்வாறு சமஸ்கிருத கல்வியில்
ஒரு அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த சமஸ்கிருத கல்வி பயில வரக்கூடிய மாணவர்களுக்கு சமஸ்கிருத ஆச்சாரங்களை எவ்வாறு உருவாக்கி தருகிறது என்பதாக பல்வேறு அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கட்டுரை எஞ்சி நிலைத்தது மெட்டி, உடைமை சமூகத்தினுடைய உருவாக்கம் என்கிற தலைப்பிலே இந்த மெட்டி என்பது பெண்களினுடைய காலிலே எவ்வாறு எஞ்சிவிட்டது, ஏனைய அடையாளங்கள் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன, ஆண்களுக்கான அடையாளங்கள் மிக வேகமாக புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன, ஆனால் பெண்களுக்கான அடையாளங்களில் இந்த மெட்டி என்பது எவ்வாறு ஒரு நீண்ட மரபிலே தங்கி இருக்கிறது என்பதை சிலம்பு, களி, நோன்பு உள்ளிட்ட நம்முடைய பண்டைய மரபிலே இருந்து கொண்டு வந்து தொடர்புபடுத்தி பல்வேறு செய்திகளை விளக்குகிறார் பக்தவச்சல பாரதி. அதை போல நாட்டார் வாழ்விலே நாடோடிகளினுடைய மருத்துவத்தினுடைய வகிபாகத்தை ஒரு கட்டுரையிலே விவரிக்கிறார். குறிப்பாக சடங்கியல் மருத்துவம் என்பது தமிழ் மரபில், நாடோடிகளினுடைய மரபில் எவ்வாறு இருக்கிறது, காணிக்காரர்கள் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடிகளிடம் இதை போன்ற சடங்கியல் மருத்துவம் இருக்கிறது என்பதை பல்வேறு ஆய்வுகள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. இந்த நாடோடிகளினுடைய மரபிலே சடங்கியல் மருத்துவம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதாக பக்தவச்சல பாரதி சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, இலக்கியம், சமூகம், பண்பாடு, சமயம் என்று எவையாயினும் அவற்றை எவ்வாறு மானிடவியல் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன் மாதிரியாக இந்த நூலினை வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு பேராசிரியர்களும். ஒரு மொழி பேசுகிற, ஏறத்தாழ ஒரு பண்பாட்டு உரிமை பெற்றிருக்கக்கூடிய, ஆனால் இரண்டு நிலவியலை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் இலங்கைக்குமான இந்த பண்பாட்டு வெளியை இந்த இரண்டு பேராசிரியர்களும் ஒன்று கூடி ஒருங்கே கூடி ஆராய்கிற போது பல புதிய வெளிச்சங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் நாட்டினுடைய உறவையும் இலங்கை தமிழர்களுடைய உறவையும் மிகவும் நெருக்கமாக வெளிப்படுத்துவனவாக இந்த நூலிலே இருக்கக்கூடிய கட்டுரைகள் அமைகின்றன. இது மிகவும் பாராட்டி வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முயற்சி. இந்த முயற்சி தொடரும் என்கிறார்கள் நூலாசிரியர்கள். இந்த முயற்சி தொடர வேண்டும். இலங்கை இந்திய மானிடவியல் என்னும் தலைப்பிலான பேராசிரியர் என் சண்முகலிங்கன், பேராசிரியர் பக்தவச்சல பாரதி இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய இந்த நூல் மானிடவியல் துறையிலே மிக முக்கியமான வெளிச்சங்களை எழுப்பக்கூடிய நூல், நாம் அனைவரும் கற்க வேண்டிய மிக முக்கியமான நூல் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்து, உலகம் முழுவதிலுமிருந்து இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.